வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா ஒரு மீனை பார்த்து இன்னொரு மீன் பயப்படும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷார்க்கு கூட அதை சாப்பிட பயப்படும். அது ஒரு பூம் மாதிரி உறிஞ்சிடும். பாய்சன் இருக்கும், ஆனா ரொம்ப அழகான தோற்றத்தோட இருக்கும். அதுதான் பஃபர் ஃபிஷ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நேச்சர் மிராக்கலான பஃபர் ஃபிஷ் பற்றி தான். இது சின்ன மீன், ரொம்ப காமா இருக்கும். ஆனா ஆபத்துன்னு வந்தா ஒரு பூம் மாதிரி உறிஞ்சிடும். எப்படி, என்ன காரணம், இது பாய்சனா இல்ல சேஃப்டியா, இவ்வளவு விஷயம் இருக்கு இந்த சின்ன மீன் கிட்ட. வாங்க வீடியோ பார்த்து முழுசா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பஃபர் ஃபிஷ் இல்லனா பர்குபைன் ஃபிஷ்னு கூட இத சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டுல 120க்கும் மேல ஸ்பைசிஸ் இருக்கு. இது பொதுவா டிராபிக்கல் ஓஷன்ஸ்ல தான் சாதாரணமா கிடைக்கும். எல்லாமே பெருசு கிடையாது, சிலது சின்னதாவும் இருக்கும். பஃபர் ஃபிஷ்க்கு ஒரு துணி மாதிரி ஸ்கின் இருக்கும். அது தண்ணி இல்லனா காற்றை உறிஞ்சும் போது பஃபர் ஃபிஷ் பந்து போல நமக்கு காட்சியளிக்கும். அதுவும் தண்ணியில இருக்கும்போது தண்ணியை உறிஞ்சும், வெளியே இருந்ததுன்னா காட்டை உறிஞ்சும். அதோட எனிமி வந்தாதான் இந்த மாதிரி பூம் ஷேப்ல மாறும், தன்னை தற்காத்து கொள்ள. அதோட உடம்புல இருக்கிற டெட்ராடாக்சின் ஒரு பாய்சன், ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு பஃபர் மீனோட விஷத்துல 30 மனிதர்கள் கொல்லக்கூடிய விஷம் இருக்கு. அதுக்கு காரணம் இதோட உடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் தான். அந்த பாக்டீரியா கிட்ட இருந்து இந்த விஷம் உருவாகுது. இந்த விஷம் முள் மாதிரி இருக்கிற தோல்ல தான் இருக்கும். இந்த தோல் வெட்டி எடுத்தாதான் இந்த பஃபர் ஃபிஷ்ஷை சாப்பிட முடியும். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, ஜப்பான்ல இத ஃபுக்குன்னு சொல்லி இந்த மீனை சாப்பிடுவாங்க. இத தேர்ச்சி பெற்ற செஃப்கள் மட்டும்தான் குக் பண்ணுவாங்க. அதுவும் இதுல சில செஃப்கள் தேர்ச்சி பெறதில்ல. பஃபர் ஃபிஷ்ஷுக்கு ஷார்ப்பான டீத் இருக்கும். சில நேரங்கள்ல அதை பார்க்க கூட முடியும் நம்மளால. ஆனா சில நேரங்கள்ல கடல்ல அமைதியா இருக்கும். அதை பார்க்க கியூட்டா இருக்கும். பெரிய கண்களோட சிரிச்சபடி இருக்கும். அதோட உடம்புல முள் மாதிரி தெரிஞ்சா அது ஆபத்துக்கான அறிகுறி. அப்போதான் அது நீரையோ காற்றையோ உறிஞ்சிட்டு இருக்கும். அப்போதான் அந்த முள் வெளியே வரும். அப்போ நம்ம அந்த ஃபிஷ்ஷை தொடாம போறது ரொம்ப நல்லது. பஃபர் ஃபிஷ் எக்ல தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது தன்னோட இனத்தை. ஆண் பஃபர் ஃபிஷ் மண்ல ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிளை வரையும். அது ஃபீமேல் மீனை இனப்பெருக்கத்துக்காக அட்ராக்ட் பண்ணதான் அந்த சர்க்கிள் டிசைனை போட்டு தான் ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிக்கும். பிளாஸ்டிக் பொல்யூஷன் அதிகமா மீன் பிடிக்கிறதால காலநிலை மாற்றம், இவை எல்லாமே தான் இவங்க சர்வை பண்ண அஃபெக்ட் பண்ணும். கோரல் ரிப்ஸ் இல்லாம பஃபர் ஃபிஷ்ஷை நம்மளால பார்க்கவே முடியாது. அதாவது பவளப்பாறைங்க இல்லாம பஃபர் ஃபிஷ்ஷை நம்மளால பார்க்க முடியாது. இயற்கை எவ்வளவு தனித்துவமா அழகான படைப்புகளை படைக்கிறது. இதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இது போல நிறைய அனிமல் ஃபேக்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல பூம் ஃபிஷ்னு டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.